ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயத்துல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ல அவரக்காய் பொரியல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரைஸ் கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கும், இல்ல ரைஸ்ல ஒயிட் ரைஸ்ல பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இங்க வந்து 150 கிராம் அவரைக்காய் எடுத்து கிளீன் பண்ணி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பட்டா அவரைக்கான்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த அவரைக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இத வந்து 150 கிராம் இருக்கும். இத வந்து 2 சைடும் அந்த நாரை நீக்கிட்டு, கழுவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற அவரைக்காய குக்கர்ல மாத்திக்கங்க. குக்கர்ல மாத்திட்டு, கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து, அத 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன். இது வந்து இந்த அவரைக்காயோட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலா நீங்க பாசிப்பருப்பும் சேர்க்கலாம். ஆனா பாசிப்பருப்பு சேர்க்கும்போது, நீங்க வந்து குக்கர்ல வேக வைக்க முடியாது. தனியா வேக வச்சு தான் சேர்க்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இதில வந்து 50 எம்எல் தண்ணி சேர்த்துக்கங்க. அதிகமா சேர்க்க வேணாம். 50 எம்எல் தண்ணி சேர்த்துட்டு, இத மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கங்க. அதிகமா வைக்கக்கூடாது. கரெக்ட்டா 2 விசில் வைங்க. சரியா இருக்கும். இப்போ நான் 2 விசில் வரைக்கும் வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அவரைக்காய், கடலைப்பருப்பு 2மே சூப்பரா குக் ஆகி வந்திருக்குங்க. நான் இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அவரைக்காய் வந்து குழையக்கூடாது. அதே சமயத்துல வெந்தும் இருக்கணும். கடலைப்பருப்பும் வெந்திருக்கணும். இப்ப பாருங்க கடலைப்பருப்பு எவ்வளோ சூப்பரா சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு பாருங்க. நீங்க கடலைப்பருப்ப 1 மணி நேரம், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டீங்கன்னா, ஈஸியா வெந்து வரும். இப்போ இது ஓரத்துல இருக்கட்டும். இப்ப தாளிச்சுக்கலாம். கடாய் ஹீட் பண்ணி, அதில 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் அதிகமா சேர்க்க தேவையில்ல. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்ப கருக விட்டுறாதீங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் தோலோடு இடித்து வச்சிருக்கிற பூண்டு பல் 5 சேர்த்துக்கங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பொரியலுக்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கிக்கங்க. பொரியலுக்கு என்றைக்குமே வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 20-30 செகண்ட் தான் இந்த வெங்காயத்தை வதக்கியிருக்கேன். அதிகமாக வதக்கலை. இங்கே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகள் இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூடவே இந்த தேங்காயும் நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குறீங்கன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்யும்போது பொரியல் வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற அவரைக்காய், கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி உதிரி உதிரியாக உங்களுக்கு பொரியல் ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு நான் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டேன். தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே பூ மாதிரி ஆகிடுங்க. இந்த பொரியல் வந்து அப்படியே உதிரி உதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பிடிக்காத அப்படின்னா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் கொத்தமல்லி இலை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பொரியல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் பொரியல் ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளுக்கு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.